தயவு தாட்சண்யம் நீதி நேர்மை ஈவு இரக்கம் என்பது இல்லை. கால் மேல வைக்கிறிய நீ ஏண்டாக்கி வச்ச கால நீ ஏன்டா கால் மேல வச்ச காலுக்கு கண்ணு தானே உடுங்க இவ்வளவு பெரிய கண்ணு வச்சுக்கிற உருளைக்கை காட்டும் என் விழியை பார்த்தால் உருளைக்கை காட்டுக்குது தயவு தாட்சணம் இல்லாதவன் ஆமா கண்ணியர் முகத்தை கவர்ந்து பார்க்காதவன் அப்படின்னா என்ன விளக்கம் கண்ணியர் முகத்தை கவர்ந்து பார்க்காதவன் கண்ணியர் முகத்தை பார்க்க மாட்டீங்க கண்ணியர் என்றால் என்ன பெண்கள் அவங்க முகத்தையே நான் பார்க்க மாட்டேன் அப்ப கேள்வி மூஞ்சி பாரு நீ போய் என்னங்க என்ன பார்த்தால் உரு கலைத்து விடும் ஆமா ஏன் ஐயோ அதான் பூமி அந்த அண்டம பிண்டம என்னை கண்டால் திப்ரம கொள்ள வேண்டும். ஆமா நடக்கணும். அப்படி இருக்க என் அண்ணா யாரு இந்நாட்டு மன்னர் ஹஸ்தினாபுரத்து வேந்தர் துரியோதன மகாராஜா. ஆமாங்க அவங்க 101 பேர். அந்த 101 பேர்ல ஆமா நான் யாரு இளையவன் யாருக்கு இளையவன் துரியோதன மகாராஜாவுக்கு தோல் கொடுப்பான் தோழன். ஆமா அண்ணன் உடனிருந்தால் ஒடியா முட்டை பாடு செய்வார். என்னங்க படைக்கஞ்சா படைக்கஞ்சா உடன் இருந்தால் அண்ணன் படைக்கஞ்சா அப்படி ஒரு பழமொழி. ஆமா நான் இருக்கிற வரையில எங்க அண்ணனுக்கு எந்த ஒரு பழமும் கிடையாது. அப்படி இருக்க அண்ணாவிடத்தில் ஏவல் செய்யப்பட்டவன். ஆமா என்ன நாடி இருந்தாய் அண்ணா எப்படி உத்தரவுங்க அண்ணா எப்படி உத்தரவு அப்படியா? ஆமா ராஜா வரமழத்தே சங்கோதி என்ன மோதோ வரமழத்தே சங்கோதி என்ன மோதோ உன்னை செய்வாய் எந்தனிக்கே உள்ளமே மதுரே
அழைத்த காரணம் என்ன? தெரியாதுல்ல? சொல்லுங்கண்ணா. கோபிலே கோபப்பட்டு சொன்னாரு. கோபிலே கோபப்பட்டு குதிரைக்கு முனைத்தார் போலே அண்ணா தருமனை எங்க அண்ணா சொன்ன வாக்கு பாத்தியா? ஆமா என்ன கொம்பிலே கொம்பு பட்டு. ஏய் எங்க அண்ணன் சொன்னாரு கொம்புல கொம்பு பட்டு. கொம்புப்பட்டு அண்ணன் மகாராஜா கொம்பிலே கொம்பு பட்டால் என்றால் அதுக்கு விளக்கம் என்னங்க? கொம்பிலே கொம்பு பட்டு குதிரைக்கு முளைத்தார் போல. ஆமா குதிரை கொம்பு இருக்குதா? இல்லைங்க. இல்ல. ஆமா ஆனா நம்புவான் ஒருத்தன் மனைவி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு மனைவி செய்யற வேலை வீட்டுல உட்காந்து செஞ்சுன்னு இருப்பான். ஆமா மனைவி என்ன பண்ணுவா? வீட்டுல இருந்தா கணவன் துணி துவைப்பா, வீட்டு வேலை செய்வா. அந்த வேலை மொத்தம் ஆம்பளை செய்வா. அந்த அம்மா சம்பாதிச்சாது போடுவாங்க. என்னது சம்பாதிச்சாது போடுவாங்க. வரும்போது குதிரை பாப்பா ரெண்டு காது மேல தூக்கின்னு இருக்கும் போது என்ன சொல்லுது? காது தூக்கிட்டு இருக்கும். இவன் கொம்பு நினைச்சுக்கிட்டு ஆமா நாதா வீட்டுக்கு வந்து ஆமா சுவாமி நான் வரும்போது குதிரையை பார்த்தேன். குதிரைக்கு கொம்பு இருக்குது. குதிரைக்கு கொம்பு இருக்குது நான் பார்த்தேன்னுவான். ஆமா ஆனா இவன் என்ன சொல்லுவான்? ஆமாடி நான் கூட பார்த்தேன்னு தான் சொல்லுவான். ஆமா ஆனா இவனுக்கு குதிரைக்கு கொம்பே இல்லைன்னு தெரியும். குதிரைக்கு கொம்பு இல்லைன்னு இவனுக்கு தெரியும். ஆனா இல்ல அது காது தூக்கி இருக்கும். ஆமா அது கொம்பு இல்லைன்னு சொன்னா நாளைக்கு நம்மள வேலைக்கு அனுப்பிச்சுடுவான். ஆமா அவன் வீட்டுல உட்காந்துருப்பான். கொண்டாடி ஏமாச்சி சோறு சொல்றானுங்க அப்பா. ஆமா அவனுங்க நம்புவானுங்க. ஆமா மாதிரி இவன் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. அந்த பாண்டவர்கள் அந்த பாண்டவர் நினைத்து தம்பி துச்சாசனா அண்ணா என் அண்ணன் சொன்னார விளக்கம். கொம்பிலே கொம்பு பட்டு குதிரைக்கு கொம்பு இருக்கின்றதா? வால் முளைத்தது அப்படி சொன்னா வால் ஒன்னா இருக்கும். ஆமா ஆனா கால் இருக்கும். ஆனா கொம்பு இருக்குமா? இல்லைங்க. அது யாரு நம்புறது? பாண்டவர்கள் பொம்பளை பேச்சு கேட்டு ஆம்பளை நம்புவாங்க. ஆம்பளானு நீ எப்படி நம்பிக்கிற? இப்போ அப்படிதாங்க நம்பிக்கிறேன். உங்களாட்டியே சோறு கிடையாது. குதிரை கொம்புக்கு நம்பிக்கிறியா? இல்லன்னா சோறு கிடையாதுங்க எனக்கு. உப்பு யாருக்கு எங்க வீட்டுக்கு இருக்கா? நீங்களா இப்படிலாம் சொல்லிதான் வீட்டுல உட்கார வச்சுட்டு வந்தாங்க. அதே போல நம்பப்பட்ட யாரு? பாண்டவர்கள். அந்த திரௌபதி ஏங்க இந்த மாதிரி நான் பார்த்தேனா? ஆமா அப்படியே பூமாடு ஆடுற மாதிரி. ஆமா அப்படியே ஆம்பளை தலையாட்டி போனாதான் ஒரு மாசம் வாங்கக்கூடிய அந்த மிளகா மசாலா சாமான் 2 மாசம் இல்லடி மறுத்து பேசுறேன். ஒரு மாசம் வரக்கூடிய மளிகை சாமான் ஒரு வாரத்தை காலி. ஒரே வாரத்துல காலி. ஆகையா தர்ம தூத்தாட்டத்திலே நாடு நகரம் யாவையை தோற்றான் பார்க்க போன இடத்திலே அபிமானம் நேர்ந்தது. அதுக்காக தான் இங்க வர வச்சுட்டேன். அதற்காக சதி ஆலோசனை செய்யணும்னு சொன்னீங்க. அதான உள்ள போயிட்டேன். நான் அப்பா விடத்துல வார்த்தை ஆடி இருந்தேன். ஆமா அது என்ன செய்தீங்க? தருமனை சித்தப்பா வீர விட்டு ஊழிய வரவணைக்கு சூரியன் பயிரால் நாடு நகர ரதகஜ துரகவதாதி என்ன மொத்தம் தோத்துரு. ஆமா இப்ப நான் என்ன செய்யணும்? தன்னை தோற்றான், தம்பி மகளை தோற்றான், கடைசியாக திரௌபதி வைத்து தோற்றான். தோற்றவள் யாருக்கு அடிமை? நமக்கு வாடினா சபைக்கு வரவனா இல்லையா? வழங்குல வழங்கு தொடர் முன்னவா பின்னவா? நீ போய் ஒரு தாண்டி கண்டு திரௌபதியை அவர் திகையை பற்றி மயிறு பிடிச்சு இழுத்துடா. மரியாதை அழைத்து பார்க்கிறேன். இல்லதா வரலன்னா மறுமையை கொண்டு கொண்டு வந்து தாட்சண்யம் பார்க்கிற
பாக்குற தம்பி 99 பேர்ல யாரு நீதான் தாட்சணம் பாக்குற விகரணன். ஆமா நான் பாப்பேன். என்னோட கடுகளவு பார்க்கலாம் உன்னாட அடுக்கு பார்க்க முடியாது. ஆகையால் எப்படி எடுத்தாரு அவனை அப்படி அவன் சொல்லு. எப்படி எடுத்துருவானோ கொட்டி வருகு வாய் தட்டு வாஜாரியை ஏமாத்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உஷாராயிருவாங்க. நீலி கட்டி வடிப்பா. நான் எந்த கண்ணீர் விடுத்தாலும் நான் விட மாட்டேன். அண்ணா அப்படி அவன் சொல்லு. அந்த வழக்கு யாரு நீங்க தான் தீர்க்க வேண்டும். தடுத்து பேசலாமா? பேசக்கூடாதுங்க. மரியாதையா வரணும். மறுத்து பேசலாமா? பேசக்கூடாது. அவன் ஏன் பேசினான்? ஒரு செத்த மாடு செத்த மாடு புள்ள தின்னுமா? ஆடு மாடு போயிருக்கலாம் மேய்ந்திருக்கலாம் விஷகால் ஏதாவது தீண்டி இருக்கும். விஷம் அந்த உடலை ஏறி விட்டது மாண்டு விட்டது. ஆமா உயிரோடு இருக்கும் போது மேய்ந்தது என்ன? வாயால பில்லு அதை புசித்தது உயிர் இருந்தா ஜீரணமாக இருக்கும். சாணமா வெளியே வரும் வந்திருக்கும். மேய்ந்தது விஷகால் தீண்டியது மாண்டது கொண்டா அது அறுத்தால் மேய்ந்த புள்ள அப்படித்தானே வரணும். பின்னாடிதான் வந்துச்சு. மகாராஜா மீறி பேசினா அவன் நாக்கு யாரு பேர் ஒன்னொன்னா புடுங்க மகாராஜா. அது மட்டுமல்ல அவன் எங்களை எப்படி மதிச்சான்? மகாராஜா சாமாச்சுமா ஆளு போயிருந்தீங்க நல்லா புடுங்குவீங்களே. எப்படி புடுங்க மகாராஜா? விட்டலு நல்லா புடுங்குவீங்களே. நான் யாரு ஒரு புளிய கூட புளிய போன வந்து வெல்லுமான்னு கேக்குறாரு. நான் வெல்லும் சொல்றேன். எப்படி அது பூனை புளிய வெல்லும்? எப்படி தெரியுமா? புளி வந்து பூனை தத்திக்கிட்டே ஓடுது. இந்த பூனை நான் பண்ணுது மரத்து மேல ஏறி உட்காரு. மரத்து மேல? ஆமா. இந்த புளி என்ன பண்ணுது? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு மரத்தை இப்படி பாக்குது. பூனைய பாக்குது. தொங்க போடுன்னு சொல்லி அத போல இது புலி பூனை யாரு? அவங்க பூனைக்கு சமம். அவங்க புலிக்கு சமம். வெல்லுதா? நான் தாண்டா புலி.
அந்த பாண்டவர் யாரு? பூனைக்கு சமம். அந்த பூனைய அந்த புலி என்ன பண்ணும்? காலாலே நசுக்கிடுவா. அது ஏன் அவன் ஏன் வரல? அந்த பெண்பா ஜாதி
திரௌபதி அம்மா அரண்மனைக்கு வந்துட்டோம். தாயாருடைய ஆசிரமம். அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். திரௌபதி அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எங்க இருக்காங்க? காந்தாரி அம்மா இடத்துல. எங்க அம்மா சொல்லலாமா? எப்படி சொல்ற? ஆமாங்க. சரி, அழைத்து பாரு, போய் பாக்கட்டா? உள்ள இருக்கா பாரு. யாரு விட்டு போய் கூப்பிடுற? ஊடு தெரியாத ஊடு போய் புந்துட்டுங்க நானு. மாவு மோயோட. ஆமாங்க. மாட்டி நானே அழைக்கிறேன். நீங்களே என்னடா ஒரு பதிலும் இல்ல. ஏங்க மதனி மதனின்னு கூப்பிடுறீங்களே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஏங்க திரௌபதி யாரு? யாரு? ஒரு மனைவிலே. ஆமா, அண்ணன் மனைவி. அண்ணன்னா யாரு? தர்மனும் பீமனும் எனக்கு வயதுல மூத்தவங்க. ஆமா. அர்ஜுனன் நகுல சகாதேவர் இளையவர்கள். ஆமா. அந்த முறையை கொண்டு அண்ணின்னு சொல்லலாம். ஆமா. அதனால மதனி பொதுவா சொல்லிட்டேன். உள்ள 100 பேருக்கு நாங்க வர வச்சு பாருங்க. என் மனைவி, உங்க மனைவி, எங்க அண்ணா மனைவி, தம்பிமார் மனைவி, ஒத்தா ஒருத்த 100 பேர். 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரோட திரௌபதி மனைவி யாரு கூப்பிடுறாங்க? 101 பேர் இருக்காங்க. நான் பொதுவா போயிட்டு மதனின்னா ஆமா, உன்னை கூப்பிடுறாங்களா, என்ன கூப்பிடுறாங்களா, ஒரே போராட்டமா இருக்குதுங்க. உன்னுடைய கணவரா, என்னுடைய ஆமா, உன்னுடைய புருஷனா, பேர் ஊர் இல்லாம கூப்பிடுறாரு. ஆமா, யார் பதில் சொல்வது அப்படின்னு குழப்பத்துல இருக்குதுங்க. ஆமா, பேரிட்டு அழைத்து ஒன்னும் தப்பு இல்லைங்க. கெட்டிக்காரடா போய் ஆடி. ஆமாங்க, நான் கெட்டிக்கார, நீ முட்டிக்கால. சந்தோஷம். மதனி பிரபதோ ஏன்மை துணரே ஆடிய ஒய்யாலமே. சொல்லுவாங்க, என்ன மாட்டுக்கு
ஒரு அடி மனுஷனுக்கு ஒரு சொல்லு அதோட போடலாம் நம்ம போயிடலாங்க போயிடலாம் போகலாம். ஆமா யாருக்கு மாடு மனுஷன் சொல்ற? அவங்க என்ன சொன்னாங்க பாத்தனியா? ஏ மத்துனாயே மைத்துனரே மைத்துனரே யாரு? மைத்துனரே எங்க மச்சன புள்ளனு மரியாதை. ஆமா கொடுத்துட்டாங்க. மரியாதை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த மரியாதை நான் பதில் சொல்றது கொடுக்கணும். ஆமா மச்சன தோமரையே நீனோ சொல்லாமல் எழுதிய மதித்த ஒரு மனுஷனா போட்டா மதிக்கு செல்வம் எடுக்கணும். மதிக்க இருக்கணும். கார்மிக செல்வம் இருக்கக்கூடாது. உன் மதிப்பு ஆமாம். என்ன மதிக்கிறாங்க? என்ன மதிக்கிறாங்க? தெய்வம்னு மதிக்கிறாங்க. தெய்வம்னு அந்த தெய்வ தன்மையை கைவிடக்கூடாது. ஆமாங்க. அது கைவிட்டா போச்சுங்க சிரிப்பாங்க. ஆமா. ஏன் நீ அத போல மதித்து வாழக்கூடிய மன்னன் எங்க அண்ணன் துரியோதன மகாராஜா. அவரை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு எங்க அண்ணாவுடைய உள்ளம் கொதிப்பு அந்த கொதிப்படைய உள்ளம் ஆமா குளிர்ச்சி அடை வேண்டுமென்றால் யாரு என்ன சொல்றோம் அது பார்த்து மரியாதை தடுத்து வார்த்தை பேசக்கூடாதுங்க. தடுத்து பேசினா ஆமாங்க தரங்கட்டு போயிடும். தடுக்காமல் ஆமா மறுக்காமல் சபைக்கு வர சொல்கிறார். வாராய் Hey!
சூழ்ந்த சபையில் உங்கள் அண்ணா என்னை எதற்கு வர சொல்லிருக்கிறார்? பெண் என்று வராமல் ராஜ சபையில் என்னை அழைத்திருக்கிறாரே, என்னை எதற்காக வர சொன்னார், ஏன் அழைத்தார் என்று தெல்லம் தெளிவாக எனக்கு எடுத்து சொன்னார். உன் பெண்ணை வருவதற்கு தடையில்லை, சொல்லுங்கள் மைத்துனரே. என்ன கோய்ப்பு பார்த்தா சிரிக்கிங்க? ஆமா, மட்டு மருங்கு மரியாதை இல்லாமல் புத்தி இல்லாமல் வந்து அழைத்த மைத்துனரே, எதற்காக என்ன அழைத்தார், என்னதன் இனியதென்று சொன்னால் உன்னுடன் வருகின்றேன். பொம்பளை கேட்கிற கேள்விக்கு ஆம்பளை பத்தி சொல்ற நிலைமை மாறி போச்சுங்க, மாறி போச்சு, மாறி போச்சுங்க. உனக்கு மாறலாம், எனக்கு மாறாதுடா. நான் யாரு? புலி. புலி புலிங்க, புலி. இது வச்சா புது நாட்டுக்கிறான் ஒருத்தர் நான் புலின்னு. புலி புலி என்ன சொல்றாங்களா? பூனை பூனை நாங்க போது விடு. அது மதுர தருமா புத்திர தம்பி மார்களை அவன் உண்டாயோ தோத்தான் அங்கே ஓடி ஒடுக்குதான் வந்து வாரா. பாண்டவரை நாங்கள் செய்யும் 5 கால் மண்டபத்தை ஆமாம் பார்க்க அழைத்தீர். பங்காளிக்கு ஒரு மண்டபம். ஆமா, ஏன்னா அவங்க ராஜ்சபை செய்தாங்க, அதை பார்க்க நாங்க போனீங்க. அது போல பிரிவு உச்சாரமா நாங்க ஒரு மண்டபம் செய்து அதை பங்காளி வரணும், சம்மதி வரணும், பார்க்கணும், பண்டு பலகாரத்தோடு அன்னதானம் வைக்கணும். ஆமா, அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்தோம். நல்ல எண்ணங்க. நான் சொல்றதான் உண்மை, உண்மை. என் வார்த்தை தவறு என்பதே கிடையாது. சத்தியமா உன் வாயில பீ வருமா? பொய்ங்க. பொய் சொல்ல புதல்வனா யாரு? யாரு? நான் ஒருத்தன். ஆமா ஆமா, சத்தியமாங்க. அப்படி 5 வந்தார்கள், மண்டபத்தை பார்த்தார்கள். கோஜல புத்திக்கு போகலாம் என்று எங்க அண்ணன் அழைத்தார். மறுத்து விட்டான் மன்னன் தருமன். மறுத்தார். எதற்காக? தம்பி துரியோதனா, இந்த மண்டபத்திலே குருமக்கள் ஒன்று கூடி சும்மா இருக்க கூடாது. என்ன ஒரு ஆட்டம் ஆடலாம். என்ன ஆட்டம்? என்ன அண்ணா ஆட்டவன ஞாபகம் வருது. ஆமா, உலகிலே சிறந்த கலை பரதநாட்டிய கலை. மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த தெருக்கூத்து கலை ஆழ கலைகள் 64 இருக்குது. ஆமா, எந்த கலை ஒன்னால வைத்து பார்க்கலாம் என்று மனது எண்ணம் கொண்டு ஏதாவது நாட்டியம் வைக்கலாம். ஆமா, இசையாகத்தானே பாடல் வைக்கலாம். ஆமா, அப்படி எங்க அண்ணன் சொன்னாரு. ஏய் தருமா, ஏன்டா இதெல்லாம் பணம் செலவு? ஆமா, நம்ம செலவு இல்லாம ஒரு ஆட்டம் தாய் பாச ஆடலாம் அனுப்புறாயா தருமை. எங்க அண்ணன் சொன்னாரு. ஆமா, சோம்பேறிங்க ஆடுவாங்க சூது ஆட்டம் வீட்டுக்காரங்க ஆடுவேன், குடும்பம் பண்ணாது. ஆமா, அண்ணன் தம்பி மோசம் பண்றேன். அவன் தான் சூதாட ஆட்டி ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது நமக்கு நல்லது இல்ல. அரசர் குடும்பத்தை பிறந்தவங்க. ஆமா, நமக்கு தகாத அண்ணா. அப்படி ஏன்டா உனக்கு இந்த ஜெல்மடி எதுக்குடா அப்படிங்கற இரகத்தோட நாக்கு பிடிச்சி சாவுடா. யாரு கேள்வி? எங்க அண்ணங்க உள்ள நாக்கு பிடிங்கிட்டு நாங்க சாவணும். எங்க அண்ணனை கேட்டு வரேங்க. நானு என்ன சொன்னேன்? வாயை தந்தா அப்படியே பொய்யா பேசுங்கிறா, உண்மையே வர மாட்டேங்குங்க. உண்மை சொல்லவே மாட்டான். ஆமா, இந்த ஜெல்ம இல்ல 7 பிறவி எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாரு. உங்க அண்ணன் பண்றேன். ஆமா, சரி போட்டோம். எங்க அண்ணன் அண்ணா
சூதாட்டம் நான் ஆட மாட்டேன் வேணுமாண்ணா சமுந்தி யாரு மாமா மாமா அவர் வைத்து சூதாடு ஆடு அப்படின்னு சொன்னாரு எங்க அண்ணன். ஆமா எவ்வளவு உள்ளம் பாரு எங்க அண்ணன் உள்ளத்துல ஏமாம் போறன்னு உடனே ஆட தொடங்கினார். சும்மா ஆடக்கூடாது. ஆமா கழுத்தில் இருந்த முத்தாரமான அகற்றி வைத்தார். முத்தாரமான பந்தயமாக வைத்தாருங்க. அதையும் தோற்றார். உன்னுடைய நாடு நகரம் தோற்றார். தம்பிமார்களை தோற்றார். உன்னையே தோற்றார். ஓடி ஓடுகிறார். ஒருவேளை என்னை ஆடிய சொக்கத்தாரை தோற்றிருந்தாலும் என்னுடைய மன்னவர்கள் அழைத்து சொல்வார்கள். நான் வருவேன். இங்க நிக்காத நட எங்கள் அண்ணா சபையிலே கொண்டு போய் உன்னை பிடிக்கவும். ஆமா அந்த சபையில உன் மானத்தை கெடுக்கவும் வந்துக்கிறேன். ஒரு சபையில பெண் வரக்கூடாது. அவங்க போடா சொல்லிட்டாங்க. பெண் வரலாமோ போடான்றாங்க. இதே சபை தானே ராஜசி ஆகும். ஆமா அங்க எத்தனை மன்னர்கள் எத்தனை தேவர்கள் வந்திருப்பாங்க. அப்ப எங்க அண்ணனு பாச்சிச்சால் அப்ப இவ பொம்பளையா? ஆமா சொல்லுங்கம்மா. இவ பொம்பளையா? இந்த சபையில அப்ப வரலாமா? சிரிக்கலாமா? விடக்கூடாதுங்க. பேரான சபையிலே பெண் வரலாமோ? அடி பெண் வரலாமா?
ஐவர் கண்டால் திரும்பி நீ ஓடி போறோம். முன்ன பெண் வரலாமா போடான். ஆமா. இப்போ ஐவர் கண்டால் திட்டுவா திரும்பி ஓடி போடான்றாங்க. நியாயமா? போடா 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 சொல்றாங்களே. நீ ஜெல்மத்தை வச்சுக்கிட்டு வாடா வாடா வாடா. ஜெல்மத்தை சோகானுங்கிற வாடா வாடான கேக்குறேன். வாடானாக்கு ஒரு முறை சொல்லலாங்க போடான்னு. ஒரு பெண்ணு வந்து 2 முறை போடா போடான்னு சொல்றாங்களே. நானா இருந்தா குச்சி உனக்கு சனிய எல்லாரும் தும்ப செல்லு தூக்கு மாடி செத்துருப்பேன். நான் உன்ன உயிரை வச்சுக்கிற தும்ப செடி அவ்வளோ ஸ்ட்ராங்கா? ஆமாங்க. தும்பளை எடுக்குமா தும்ப பூ தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. பூவில் ஒரு அர்த்தங்கிறாப்பாய் என்ன சீதளம் பண்ணிட்டா அந்த தும்பு பூ கொண்டாந்து எண்ணெயில விட்டு காய்ச்சி அதை ஸ்தானம் பண்ண அந்த தும்பல் போகும். என்ன தும்ப செடியில ஒரு துளுப்பு இருக்குது. ஆமா, அதுல போய் தூக்க மாட்டேங்க. என்ன வழி எப்ப சொன்னாலும் வாடா வாடாவா அட போடா வாடா. பேச வேண்டாம். பழிப்பில்லா எங்கள் அண்ணன் அருள் உண்டு ஓடி போடோ போடோ. எந்த அண்ணன்? அருள் அண்ணா கண்ணபுரான். கண்ணபுரான் ஆமாங்க. எங்க அண்ணன் பேச்சு கேட்டு நான் வந்து கூப்பிடுறேன். நீங்க வந்து கூப்பிடுறீங்க. இப்ப இவ யார கூப்பிடுறா? அவங்க அண்ணன் கண்ண அந்த ஆட்டுக்கார பையனு. ஆமா, மாட்டுக்கார பையனு கண்ணுற பையனை போய் கடவுள்ன்றாங்க. இதோ பாருங்க எல்லாம் இங்க உட்காந்துக்கிறாங்க. ஏந்து வந்தா குமரி போடுவாங்க. யாரு ஏன் என்ன பண்ணுவ? என் பணத்தை தாண்டா ஆடு மாடு வச்சு வளர்த்துக்கிறாங்க. என் வீட்டு பணம் வட்டியில வந்துங்குது. எப்ப எங்க அண்ணனை ஆமா அவமதித்து அந்த அருள்ன்னு சொல்றாங்களே கண்ண கடவுள்ன்றாளே. ஆமா, அந்த இடையானா இல்ல படை தலைவனா? தலைவனா நான் பாக்குறேன். ஆகட்டுங்க. படை தலைவன் யாரு? யாரு? உங்க அண்ணன். உங்க அண்ணன் பட்டி மடக்கிற யாரு? அவரு கண்ண. கண்ண. ஆமா, கடவுளுக்கான அதிகமா இருக்குதா? எங்க அண்ணன் மக்கள் அதிகமா இருக்குதா? ஆமா. இப்ப எவ்வளவு பார்க்கலாம். தண்ணீருக்கு 3 பிழை. 3 பிழை இது வரல பொறுத்து பார்த்தேன். ஆமா, எப்ப கடவுள் கண்ணுன்னு சொன்னாங்களோ விடுவானோ? விடக்கூடாதுங்க. இப்ப கடவுள்னு சொல்றாங்களா கோவிந்தா போடுங்க. படையில வச்சிருந்தவங்க சரின்னு சொல்லுங்க. ஆமா, கோவிந்தா அதிகமாக்குதா? இப்ப சட்டம் ஓ கோவிந்தா அதிகமா இருக்குமா? ஆமா, பார்க்கலாமா? பார்த்தலாம். ஏய் அது ஆடுல கைய ஆடு வைக்கிறீங்க. ஆடு வைக்கிறீங்க.
ஜாதி கொஞ்சம் என்று நிகழ்ச்சியா பேச வேண்டாம். இடையினால் எல்லாருக்கும் பழுப்புண்டு ஓடி போறோம். அந்த இடையில கண்ணு விட்டு மாட்டு விட்டா மர வரைக்கும் ஆமாங்க. செபாரா போகுது. அவங்களுக்கு டைம் அதிகமாகி போச்சு. அவுத்து விட்டு கண்ணு விட்டுடுவாங்க. ஆமா. கண்ணின்னு கட்டிடுவாங்க. மாட்டை அவுத்து விட்டுருவாங்க. மேசலுக்கு மேஞ்சிட்டு வரும். மேய்ச்சி வந்து நமக்கு பால் வரப்போகுது. ஆமா. அப்படின்னு பால் வந்தா பணம் வரப்போகுது. இப்ப பாக்குறேன் இடஜாதி கொஞ்சம் நிகழ்ச்சியா பேச வந்தா. ஆமா. இடையிறால் எல்லோருக்கும் பழுப்புண்டு ஓடி போறான்னு சொல்றாங்க. பிழைப்பு பிழைப்பு பிழைப்பு. பிழைப்பு யாரால? அந்த கண்ணனால. எங்க அண்ணனால இல்ல. இந்த வருஷம் எத்தனை கோடி பணம் தள்ளுபடி பண்ணாரு எங்க அண்ணன். ஆமா. எவ்வளவு மாட்டு வாங்கி ஏமாத்திட்டு கட்டாது விட்டீங்களோ இதெல்லாம் தள்ளுபடி பண்றது எங்க அண்ணன் யாரு? இவ்வளோ கோடி பணமா ஒருவேளை 100 நாள் ஏறி போறீங்க, ஏறி வலிக்கின போறீங்களா? நாங்க நானும் இந்த மாதிரி கையாளாத பசங்கிறாங்க பாரு. ஆமா. உட்காந்து சாப்பிடுறவங்க உங்களுக்கு தாண்டா எங்க அண்ணன் இந்த வேலை விட்டாரு. ஏறி வேலை அருமையாகுதுங்க. எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. வேறப்புல போய் தலை வச்சுக்கிட்டு காத்து அவன் மாவு பேசுறான். மாவு பகல்ல அந்த வேலை, ராத்திரில பாக்குறேன். எப்ப பேக்குண்டு போடா சொன்னியும் விட மாட்டேன். அடி போட வர வச்சு ஆடு போட தலை, ஆடு போட தலை வைத்தா வைத்தா செங்கமல கண்ணா என்னை தானே விடாத பாவி கண்ணாலரியா வாரா விடாத பாவி
தயிர்தனை குடித்த கிருஷ்ணன் தானறிய போறார். தயிர் குடிச்சிட்டு எங்க தவிர்க்கிறாரோ அவன் எப்படி வருவான்? பல்லு வாங்கி செல்லரிக்கோ நீ எந்த வகையில பூடுங்கடா பாவி. யார் அவன் பணம் கொடுக்குறான்? அவர் கருடார்வாளுங்க கருடார்வார். தயிர் குடிச்சிட்டு காசு வாங்காது கொடுக்காதவன் இங்க கொடுத்துருவான். ஆமா ஆமா அவ்வளோ கொடுத்த உனக்கு நாளைக்கு கட்டு வட்டி வட்டி சரி ஏன்னு உனக்கு. ஆமா கோவிந்தா